எப்படி டெக்னாலஜி இருக்குது, Technology has been developed, ஆனா ஒரு பக்கம் பார்த்தா மனுஷன் கீழ்த்தரமா வாழ ஆரம்பிக்கிறான். but in other side people has living their life in a wrong way. காரணம், What is the reason for? கர்த்தர் சொல்றாரு, நான் உலகத்தை இப்படி படைக்கல. But God says that I didn't created the world like this. இவ்வளவு மோசமான ஒரு உலகத்தை படைச்சு கடவுள் படைச்சிருப்பார்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. If God has created this kind of world, he won't be a God. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். Amen. காலை மாலை ஆராதனைக்கு நம்ம வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். We are coming here for the morning service and evening service to praise God. மிகவும் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரோடு இணைந்து வாழ்வது மிகுந்த சந்தோஷம். It is a glad to worship God and it is a glad to live on Him. அது மட்டும் இல்லை, இதை வாசிக்கிறவர்கள், இதை விசுவாசிக்கிறவர்கள், இதை வாசிக்கிறவர்கள், இதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Not only that, whoever reading this Bible, whoever leading their life according to that, they are blessed. அப்படி எதை கர்த்தருடைய வேதத்தை, Which one? It's God's word. விசுவாசிக்கிறவங்க, Those who are believing God's word, வாசிக்கிறவங்க, those who are reading God's word, இதை கேட்கிறவங்க, those who are hearing God's word, இதை ஃபாலோ பண்ணுறவங்க, those who are following the God's word, அவர்கள் பாக்கியவான்கள். they are blessed people. ஆமாம், பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். They are a blessed people. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே உங்களை எல்லாம் இன்னைக்கு மாலையில் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். I'm glad to see you in this evening. தூரத்தில் மற்றும் ஆன்லைனில் பார்க்குறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். I welcome you, those who are watching from far away and those who are watching through online. I welcome you in the name of Jesus Christ. நம்ம பல வாரங்களாக நம்ம அழைப்பு குறித்து பார்க்குறோம். Many weeks we have been seen about the calling of God. ஏன்னா அழைப்பு வந்து நமக்கு இதான் ஃபஸ்ட்டு, அழைப்பு தான் ரொம்ப முக்கியம். Calling is very important. நேற்று கூட ஊழியத்துக்கு வந்திருந்தாங்க பாருங்க. Yesterday also many people came here for the ministry. அப்போது ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கட்டும், அழைக்கப்படலைன்னா நீங்கள் விசுவாசிக்க முடியாது. It may be a ministry or it may be a believer. If you are not called by God, you won't get that. அதனால தான் பாருங்க. So 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1 Corinthians chapter 12 says like this. இயேசுவை எப்படி நம்ம தேவன் என்பது எப்படி சொல்ல முடியும்ன்றத இங்க பவுல் அழகா சொல்றாரு. How we can call Jesus as the Lord. Paul says here, இயேசுவை வந்து நீங்க வந்து தேவன் என்று எப்படி சொல்ல வர்றீங்கன்னா அவர் தான் உங்களை அதில் ஆவியான உங்களை வழி நடத்துறாருன்னு சொல்லிட்டு இங்கே சொல்றாரு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 12 3ஆம் வசனம். Chapter 12 verse 3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்படும் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினால் அன்றி இயேசுவை கர்த்தர் என்றும் ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். Therefore I want you to understand that no one speaking in the Spirit of God ever says Jesus is accursed, and no one can say Jesus is Lord except in the Holy Spirit. பாருங்க, கர்த்தரை நீ இயேசுவன் என்று நீங்கள் இயேசு வந்து கர்த்தர் என்று எப்படி சொல்கிறீங்கன்னா, how you are saying Jesus is the Lord, ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி ஆவியான மூலமாக தான் இயேசு தான் கர்த்தர்னு நீங்கள் சொல்ல முடியுது. Holy Spirit revealing that things to you, so only you are saying Jesus is the Lord. சும்மா லேசில் சொல்லிட முடியாது. It's not a simple thing, you can't say. சில நேரத்தில் பாருங்கள், நான் இப்போது நேற்று கூட பின்னால் ஊழியம் பண்ணோம். Yesterday we have done ministry in the back side of our church. அந்த ஊழியம் செய்கிற இடம்லாம் சாதாரண இடம் கிடையாது. It's not a normal place. எல்லாருமே பெரிய பெரிய பில்டிங் தான். பில்டிங். There are big buildings there. உள்ள ஆடி கார் இருக்குது. They are having Audi cars there. They are having Benz. எல்லாமே பின்னால இருக்கிற அத்தனையுமே பெரிய பில்டிங், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். It's a huge building and many businessmen were there. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து இயேசு தேவையா? You can ask, for these people, for these rich people, do they need Jesus in their life? நான் சொல்றேன், இயேசு எல்லாருக்கும் தேவை. Yes, Jesus is important to everyone. ஏன்னா why? Because ஏழைக்கும் இருதயம் இருக்குது, பணக்காரனுக்கும் இருதயம் இருக்குது. Poor man has a heart and a rich man also has a heart.
பணக்காரனுக்கு இருதயம் ஓடணும், ஏழைக்கும் இருதயம் ஓடணும். Poor man heart should pump and the rich man heart should pump. பணக்காரனுக்கும் பசி எடுக்குது, ஏழைக்கும் பசி எடுக்குது. Poor man also had the பணக்காரனுக்கும் மூச்சு விட வேண்டியதாகுது. he is hungry. Poor man also hungry, the rich person is also hungry. ஏழைக்கும் மூச்சு விடணும். The poor man needs breathing and the rich man also needs breathing. ஆனா இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ சமுதாயத்தை சாதாரண குடிசை பகுதிகளில் தான் கடவுளை போய் அறிவிக்கிறதுக்கு போறாங்க. But now in our Christian community they are going to the villages to preach about the gospel. ஏன்னா இவங்களுக்குலாம் எப்படி நம்ம சொல்றது, அவங்களுக்கு தான் பணம் இருக்குது, காசு இருக்குது, இது இருக்குது, எப்படி? Because they are thinking that the rich persons having everything in their life, they are having the money, they are having the business and everything. Why we have to go there? How we can go to them? அப்ப இங்கேயே எப்படின்னா அமெரிக்கால போய் எப்படி சொல்ல முடியும்? If you are thinking in India itself, it's like that. How will you go and preach in America? உலகத்துல ரிச் பீப்புள் அங்க தான் இருக்கிறாங்க. Many rich people were there in America. அங்க தான் சுவிசேஷத்துக்குனே அரசாங்கத்துல ஒரு நிதி ஒதுக்குறாங்களாம். For American government, they are separating some amount of money for the ministry. அதனால தான் அவன் உலக நாட்டிலே பெரிய நாடா இருக்கிறான். So only they have been a developed country. ஏன்னா சுவிசேஷ அறிவிக்கிறதுக்குன்னு நிதி ஒதுக்குறாங்க. Because to preach gospel itself, they are separating a budget for that. அதனால தான் வந்து உலகத்திலே அவனுடைய பணம் தான் பெருசா இருக்குது. So in the entire world their money is more. அதத்தான் வந்து இன்றைக்கு இந்தியாவில் அப்படிப்பட்ட காரியங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும் பொழுது இந்தியா ஏழை நாடாக இருக்கிற இந்தியா நாடு பணக்காரனா ரிச் கண்ட்ரியா மாறிடும். In the same way, if you are preaching the gospel in India, India also will become as a rich country. அப்போ போய் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. Now yesterday when I went there, God has taught me some things. ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேர் பேசுறதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். I have given an introduction there. ஏன்னா இதான் சொன்னேன் இப்படி, ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னா எங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு கடவுள் அப்படின்னு நினச்சிருப்பாங்க எல்லாரும். They may think that people may think that why we need the God. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு இயேசு எதுக்கு, why we need Jesus. நீங்களே நடந்து போறீங்க, நீங்களே அது பண்றீங்க, இது பண்றீங்க, எங்களுக்கே அப்படின்னு நினைப்பாங்க. They will think that you itself walking on your foot, you itself like this, why we need Jesus. சொல்லி கொடுத்தேன் பேசும்போதெல்லாம். இங்கே முக்கியம் என்னன்னா கடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. But I taught them many people will be in loans. சும்மா பங்களா கோடிக்கணக்கான கடன் இருக்கோ, லட்சக்கணக்கான கடன்காரன். They will have lakhs and lakhs of loans and crores of loans. அது மாத்திரமில்ல, குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிரிவினைகள் இருக்கும், கணவன் மனைவி சேர்ந்திருக்க மாட்டாங்க. In their family also they will have problems. Many couples will be separated. இன்னும் கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலும் கையமா இருப்பாங்க. In some families they will go to the hospital every day. இதெல்லாம் எனக்கு கர்த்தர் மனசுல சொல்லி, all the things God has taught me, அங்க போய் சொல்லி ஒரு இடத்துல சொல்லி இப்படி பண்ணுங்கன்னு சொன்னேன். In each and every place I have told the people to preach like that. ஆனா நிறைய பேர் ஏத்துக்கல, நிறைய பேர் வந்து உள்ள போச்சு. Many people heard these words. ஆனா தேவன் 2 வீட்டை நேத்து திறந்து கொடுத்தார். But yesterday God has opened 2 houses here. சில நேரங்களில் காலை மக்கள் கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் காலையில் வருகிற மக்கள் in the morning also I wish to tell these things to the people. ஆனால் சொல்லணும் பாருங்க. I have to tell these things to the people. இது சொல்லும்போது சில பேர் வந்து எனக்கு தான் சொல்றாரா அப்படின்னு நினைப்பாங்க. But because many people will think that pastor is saying for me. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசங்கம் பண்ணும்போது நம்ம உட்காந்து கேட்டுனுப்போம். When the preachings are going on, we will sit and listen to the preaching. எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை வரும். Everyone will get that kind of mentality. இந்த வார்த்தை அவங்களுக்கு தான். They will say that this word is for that person. நானே அப்படி நினைச்சிருக்கிறேன். I may think like that. ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களாம் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் நேரில் நம்ம உட்காந்து எனக்குன்றது தான் நான் புரிஞ்சிக்கிறது கிடையாது பாருங்க. We are also thinking like that this word is for that person. We are not understanding each and every words is for us also. போனால் அந்த வீட்டில் போய் அப்போ ஜெபம் பண்ண போனோம். Then we have entered in the house and we went to pray. எல்லாம் பணம் காசு எல்லாம் வீடு பங்களாலாம் இருக்குது, ஆனால் ஆளுக்கு உடம்பு சரியில்லை. They are having money and they are having everything, but they have diseases in their body. இன்னொரு வீட்டுக்கு போனால் எல்லாம் வீடு பங்களா ஏசி எல்லாமே இருக்குது, கேட்டு முதல்ல நல்லா இருக்குது. And we went to another house, they are having everything, they are having car, AC, building, everything.
ஆனால் கணவன் மனைவி டைவர்ஸுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. But the couples are ready to give the divorce. இன்னொரு பிரச்சனை, குழந்தை இல்லாத பிரச்சனையில் இருக்கிறாங்க. And then they are not having the child. நம்ம பார்ப்போம், அட பரவாயில்ல, நல்லா பங்களா வீடு அப்படிலாம் இருக்கு, என்ன We will think that they are having buildings, cars and everything. நான் சொல்கிறேன், எவ்வளோ பங்களா எவ்வளோ வீடு அதெல்லாம் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு மத்தியில் உண்டாக்கின கடவுள் தம்முடைய வாழ்க்கையில் வரணும். You may have money, you may have building, you may have car. It's not a wrong thing, but you need a God. அவர் வந்தால் தான் வீடே சமாதானமாகும். If he enters into your house will be filled with peace. அவர் வந்தால் தான் வாழ்க்கையே மாறும் பாருங்க. If he enters into your life will be changed. ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு தான் உங்களையும் என்ன கத்த அழைச்சிருக்கிறார். So to preach these things to the people, God has been called you and me. அவங்களுக்கு சொல்றவங்க யாருங்க? Who has to go and tell to that people? நீங்கள் நானதான், நம்ம தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and me, you and I have to go and to preach that people. அதனால தான் சீடர்களை பார்த்து சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்றாரு, சீடர்களை பார்த்து சொல்றாரு, உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளின் சுவிசேஷத்தை அறிவிங்க. So Jesus said to his disciples, the called persons, to go and preach everywhere in the world. எல்லா இடத்துக்கு போங்க, எல்லார்கிட்ட போங்கன்றாரு. He says that you have to go everywhere and you have to meet every people. ஆனால் இன்னைக்கு மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு தான் ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஏன்னா அவங்க தான் ஏற்றுப்பாங்கன்னு வச்சுங்க. But many people think that we have to go and preach for the poor people. ஆனால் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அங்கே நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கற்றுக்கொள்ளுகிற மனுஷனாக வேணும். Even rich persons also having difficulties and problems in their life, for them also we have to take word of God and we have to preach for them. அதான் நான் சொல்றேன், இந்த காலையில கூட சொன்னேன் பாருங்க. In the morning also I have told you. நிறைய பேர் புரிந்து கொள்ளணும்னு பார்க்கறாங்க. Many people are trying to understand. புரிந்து கொள்றது முதல் கிடையாது. Understanding is not a priority thing. முதல் நம்புறது தான் முதல்ல. What is the priority thing? We have to believe. நம்ப ஆரம்பிச்சா புரிந்து கொள்றது வந்துரும். If we believe in God, then we may understand him. அதுதான் நான் சொன்னேன் பாருங்க. In the morning also I have told that. ஒரு குழந்தை பிறந்து அம்மா தான் அப்பான்னு சொல்லுது, அதுக்கு உடனே ஆமா நம்புது. The child has been born and his or her mother says him that he is the father. He is believing that. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நாளடைவில் வயசு ஆகும்போது இவர் அப்பான்றத புரிஞ்சு கொள்றது. And then time passes and then afterwards he came to understand that he was the father. ஏன்னா அவர் வித்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். Because I have came from him. Amen. Amen. உடனே சின்னதுலேயே அது கேட்காது, அப்பாவா அப்படின்னா எப்படி அப்பாவானாரு அப்படின்னு கேட்கறது கிடையாது. In the toddler age itself he can't ask how he became my father. He won't ask questions like this. அது போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்தவ பிரசங்கத்தையும் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். In the same way in the Christianity we have to believe the word of God. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I have been called by God. கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு. God has been called me. என்னை முன் குறித்திருக்கிறாரு. He has chosen me. என்னை முன் அறிஞ்சிருக்கிறாரு. He has known me. என் மேல அபிஷேகத்தை ஊத்திருக்கிறாரு. He has given the anointing on me. எங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறாரு. He has given gifts for me. இயேசு நாமத்தினுடைய பவர் எனக்கு இருக்குது. He has given the power of Jesus. நான் எப்படி பிறக்கப்பட்டிருக்கிறேன், how I have born on him. ஆமா, நான் ரோமர் சாம்ராஜ்யத்தில் பிறந்தவனுக்கு அவ்வளவு அதிகாரம், தேவராஜ்யத்துல பிறந்திருக்கனா எனக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் வேணும்? If a person who was born in Roman whether if he has the power on him, I have been born by Jesus, how much power I will have? Amen. Amen. அப்போ இதையெல்லாம் நம்ம அதுக்கு தான் கத்துக்க வரோம். So only we are coming here to learn. சொல்ல when we are telling these things, நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். we are believing that thing. நம்புறது மேல நம்பிக்கையை நம்ம கடவுள் உண்டாக்குறாரு. God is making us to believe that word. நம்பிக்கை உண்டாக்குறாரு, அப்புறம் புரிந்து கொள்வதை உண்டாக்குறாரு. Then afterwards he is making us to understand the word of God. அதுக்கப்புறம் நமக்குள்ள நம்ம அதுக்குள்ள நடத்துறாரு. And he is guiding us in the word of God. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்யற ஒரு மனுஷனா மாறிடுறோம். And then afterwards we became as a called person and we are working, we have been started to working for the God. அப்படிதான் பாருங்க, நம்ம கூட சர்ச்சுக்கு போறோம். In the same way we are also going to the church. நான் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை காலைல சொன்ன தெரியுமா, ரோமர் 3:22, அதுதான் என் வாழ்க்கையை தொட்டுச்சு. Romans chapter 3 verse 22 has touched me. அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன்.
Then I have got the salvation. சரி, இன்னொன்று வந்து ஊழியத்துக்கு வந்துட்டேன் நான். Then I came for the ministry. நிறைய சிக்கல் இருந்தது. I have many problems on the time. நான் ஆண்டவருக்கு, நீ ஆண்டவரே உமக்கு வேலை செய்யணுமா எனக்கு வேலை செய்யணுமா குடும்பத்துக்காக வேலை செய்யணுமா குழப்பம் இருந்தது. I asked the Lord whether I have to work for me or work for you. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், அந்த வசனத்தை எடுத்து சொன்னார். இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. God has told me one word from the Bible. நீங்கள் தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You didn't choose, I have chosen you. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். You have to be fruitful, you have to give the fruits on your life. For that I have chosen you. அதுக்கப்புறம் என்ன சொன்ன, சின்ன சின்ன பசங்களா சர்ச்சைக்கு வந்துட்டாங்க ஆரம்பத்தில், குட்டி குட்டி பிள்ளைங்க. In the earlier stage, many children came to our church. நான் என்ன நினைச்சேன், ஐயோ நமக்கு என்ன பெரியவங்க ஊழியெல்லாம் கொடுத்து சிறுவர் ஊழியம் நினைச்சிருந்தேன். I thought I have been called for the children ministry. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு அப்பம் தாஜராசம் கொடுக்குற ஊழியம் அப்படின்னு. And then God said, you have been called for the ministry. அப்படின்னா என்ன, போதகர் ஊழியம், மேய்ப்பர் ஊழியம். You have called for that church ministry. அப்போ எப்படின்னா, நான் அவரோட கூட சத்தியத்தை கேட்க 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 என்னை கிளியர் பண்றாரு. When I'm hearing the word of God again and again, everything Lord make me to understand everything. சரி, நம்ம அந்த ஏன் இதெல்லாம் இப்படி சொல்றேன், Why I'm telling these things to உள்ள you? ஒரு நுழையறதுக்கு முன்பு ஒரு முன்னுரையா பேச வேண்டியதா இருக்குது. I have to give some introduction before I'm entering into the word of God. பாருங்க, எத்தனை மக்கள் கர்த்தரை அறியாதக்கறாங்க. Many people doesn't know about God. பாருங்க எத்தனை பேர். நம்ம வந்து இன்னைக்கு 2 பேர் சந்திச்சோம். Now we have met 2 people. ஆனா கோடிக்கணக்கான மக்களுடைய பிரச்சனைகளோட இருக்கிறாங்க மக்கள். But crores and crores of people, they have problems in their life. ஆமா, பாருங்க இன்னைக்கு சொல்றாங்களே விஞ்ஞானம் பெருசா இருக்குதுங்க. Science has been developed. படிக்கிறது ரொம்ப படிச்சுன்னுக்குறாங்க, பெரிய படிப்பெல்லாம் இருக்குது. Education has been developed. அப்படியே பில்டிங்கா வேற ஏறுதுங்க. Many buildings has been built. என்ன டெக்னாலஜிங்க. What are the technologies they have in their hand? என்ன அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வண்டி பாருங்க. இப்போ கூட ட்ரெயின் in the train, ஆள் இல்லாத ட்ரெயின் ஓட போறாங்க. their train has been automatically going without the அந்த ட்ரெயின் வர போகுது. That train is going to come in our country. ஆனா இப்படி டெவலப்மென்ட் ஆயிருக்குது. Our country has been developed in this way. ஆனா மனுஷன் நிலைமை எப்படி இருக்குது? But what is the situation of the human beings? ஒரு பாலியல் பிரச்சனை பண்ணி சிக்கிக்கிறான் மனுஷன். A man has been abused one girl and he has been arrested. படிச்சவனா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், அவன் அதிகாரியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். He may be an educated person, he may be an uneducated person, he may be an authority person. ஆமா, போதை மாத்திரைகளை வச்சு மாட்டிக்கிறான். They are selling the drugs and they have been arrested. போய் கொலை பண்ணி திருடி போய் மாட்டிக்கிறான். They are murdering and they are stealing other things and they have been arrested. என்னங்க படிப்பு உள்ள இருக்குதுங்க. Education has been developed. பில்டிங்ல உள்ள பெருசா இருக்குது. Building has been built. விஞ்ஞானம் ரொம்ப பெருசா இருக்குதுங்க. Science has been developed. என்னங்க எப்படிப்பட்ட வண்டிங்க இன்னங்க நான் அப்பயோ இப்ப இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி காரை கூட பறக்கிற மாதிரி கார் வந்துரும். 20 years before I have thought that car will fly like an aeroplane. மேலவில்லை இங்கே சப்போஸ் வண்டி கிழியும் போவோம். The car will go on the road. traffic ஆச்சுனா அப்படி மேலே போய் அப்படி பறந்து போயிடலாம். If they had traffic in their road, it will fly like an aeroplane. அந்த மாதிரி கார் கூட வரும். That kind of car also will come. நான் எலக்ட்ரிஷியன் வேலை செய்யும்போது, when I'm doing my electrician work, இப்போலாம் ட்ரில்லிங், now we have drilling machines. நாங்கலாம் வந்து சுத்தில அடிச்சு தான். But in my days we have only the nail. அப்ப நான் 20 வயசு 22 வயசு இருக்கும் நான் ஆரம்ப பிரிவுல வேலை செய்யும்போது. When I was 22 years old. ஐயோ இன்னும் கொஞ்ச நாள்ல வர போது பாருங்க, பேஸ்ட் தடி ஒட்டுற மாதிரி பைப்பெல்லாம் ஒட்டிக்கும் பாருங்க அப்படின்னு. I told them after in our future when we paste some paste and we can fix the pipes there. ஆனா இப்ப பாருங்க தடவினா செவுத்துல இந்த இவ்வளவு பேர் சீனரிஸ் ஒட்டிக்குது. If we pour some paste, we can paste this banners. அப்ப பாருங்க எப்படி டெக்னாலஜி இருக்குது. Technology has been developed. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா மனுஷன் கீழ்த்தரமா வாழ ஆரம்பிக்கிறான். But in other side, people has living their life in a wrong way. காரணம், what is the reason for that? அவனுக்குள்ள பாவம். Because he has sin in him. இன்னொன்னு அவனுக்குள்ள கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை. And another thing, he doesn't have the God. அதனால தான் சண்டை. So only they are arguing and fighting with each other. அதனால தான் கணவன் மனைவி இல்ல பிரச்சனை. They are having problems between
husband and wife. அதனால தான் வந்து குழந்தை பாக்கியம் பிரச்சனை. They are not having the child. அதனால தான் பாருங்க வீட்டில் கடன் பிரச்சனைகள். They are having the loan problems. வியாதி பிரச்சனைகள். They are having the disease. வேலை இல்லாத பிரச்சனைகள். They are not having the jobs. கொட்டி கிடக்குது இன்னைக்கு. Many problems are there. ஆனால் யாரும் இதை என்ன சொன்னா உலகம்னா அப்படித்தாங்க அப்படின்னுவாங்க. If we say these things to them, they will tell that world will be like that. கர்த்தர் சொல்றாரு நான் உலகத்தை இப்படி படைக்கல. But God says that I didn't created the world like this. இவ்வளவு மோசமான ஒரு உலகத்தை படைச்சு கடவுள் படைச்சிருப்பார்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. If God has created this kind of world, he won't be a God. ஒரு மோசம் ஒரு சமையல் செய்கிறீங்க, நீங்கள் சமையலோ ஏதோ செய்கிறீங்க. For example, if you are cooking, ரொம்ப ஒஸ்டாகுது அந்த சமையல். But the dish was very worst. வாயில் வைக்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. No one can keep that food in their mouth. நான் தான் சிறப்பான குக் அப்படின்னா யார் ஒத்துப்பாங்க? But if you say I am the best cook, what others will think? இல்லையா? எப்படி சொல்லுவாங்க? What they will say? நீ சிறப்பான குக்கா இருக்க. You are not the best cook. சிறப்பான சமையல்காரன்னா அவன் வந்து அவன் டேஸ்டா இருக்கும். If you are the best cook, your dish will be very tasty. அதே மாதிரி ஒரு நல்ல மியூசிக். For music, ஒரு பெரிய மியூசிக் ஆளு நான் தான் நல்ல மியூசிக் ஆளுன்னு சொல்லிட்டு if a person says that I am a great musician, அவர் மியூசிக் போட்டாலே நம்ம ஓடுற மாதிரி இது வச்சுங்க. if he plays a music, if you are running for that, அவர் நல்ல மியூசிக் ஆளா இருப்பாரா? whether he is a great musician? ஜோசப் சொல்லுங்க. அப்பனா என்ன அவர் நல்ல நம்ம சொல்லுவோம் அந்த ஆள் சும்மா கத்துக்குட்டிங்க. அவன் What is mean by that? They will say that he is not. அவங்க என்னங்க சரியா அவங்கள சமையல் என்ன வாயில வைக்க. They will say that how they are not the chef, they are not the musician. What kind of musician he is? அப்போ அதே மாதிரி இப்படிதான் உலகத்தை கடவுள் படைச்சார்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. If God has created the world like this, now we are having the world, he is not a God. அப்போ நல்ல கடவுள் ஏன் இவளுக்கு கெட்ட உலகத்தை படைச்சாரா? You may ask that the good God has created this world. இல்ல, தேவன் நல்ல உலகத்தை படைச்சாரு. God has created the good world. ஆனா மனிதனுடைய பாவம், மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் தான் இந்த உலகம் சீரழிஞ்சு கிடக்குது. Because of sin and because of his disobeying of God, the world has been changed like this. அதே நேரத்தில் மனுஷனுக்கு பக்தி இல்லையா? தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவில் பக்தி இல்லாத இருக்கிறாங்க மக்கள். Whether people doesn't have the fear of God? ஆடாடாடா என்ன பக்தி இருக்குது. They have the fear of God. ஆமா, மலை ஏறுறாங்க, யாரையும் குறை சொல்ல. They are climbing the mountains. பாருங்க நியூஸ்ல பாருங்க, இங்க இந்த நிகழ்ச்சி நடக்குது, இங்க நிகழ்ச்சி நடக்குது, இந்த மலையில மக்கள் ஏறி போறாங்க. In the news if you see that, they are telling that the persons are climbing these mountains and that mountains. இது வேற புடிச்சின்னு போறாங்க, ஒட்டின்னு ஓரமா ஏறின்னு போறாங்க, உயிரை கையில புடிச்சின்னு. They are risking their life to climb that mountain. அந்த மாதிரிலாம் பக்தி பெருகி இருக்குது. They are having the fear of God. ஏன் நாடு உருப்படல? But it's not good. அவங்க கடவுளை தேடல. Because they are not seeking the God. தன்னை வந்து ஒரு திறமைசாலியா நினைச்சுக்கிறாங்க மக்கள். They are thinking that they are the talented person. தன்னுடைய பலத்தை காமிக்கிறாங்க கடவுளுடைய காரியத்துல கூட. They are showing their strength even in the God's work. அதுல கூட தன்னுடைய திறமை, நான் எவ்வளவு பக்தி, நான் எப்படி இருக்கிறேன், நான் என்னுடைய பக்தியை பாருங்க, மேலே கீழே உடம்பு அது இது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. They are showing the talents by doing these and that things to the God. ஆனா வாழ்க்கை, but in their life, அதே பாவ வாழ்க்கை. They are having the same sin life. அதே அக்கிரமமான வாழ்க்கை. They are having the bad life. அதே மோசமான வாழ்க்கை. They are leading the bad life. அப்போ சிந்திக்கணும். Then we have to think. இல்ல என்னை உண்டாக்கும் ஒருத்தர் இருக்கிறாரு. No, one person is there who has created me. என்ன அழைக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. Those who have called me, he is there. என்ன ரட்சிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. Those who have given salvation to me, he is there. என்ன என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. Who has given me and made my life in a powerful way, he is with me. அவர் யார்? Who is he? அதான் கர்த்தர் சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். So God says that I am the way, the truth and the life. ஆமென். Amen. அப்ப பாருங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்படக்கூடாது, என்னடா இப்படி இவ்வளோலாம் இருக்குது. இல்ல So see,
should not get shocked by seeing these things, these signs and these buildings and everything. இவ்வளோ மோசமான உலகத்தில், இவ்வளோ விஞ்ஞான உலகத்தில், இவ்வளோ பெரிய டெக்னாலஜி உலகத்தில் கடவுளே தெரியாத மக்களாக இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒன்றுமே இல்லாத என்ன கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரே. The world has everything like they has been developed in the science, they has been developed in education, but they didn't know about the true God. But in this world you have got the true God. உங்களை என்னையும் தெரிஞ்சு கொண்டாரே. He has chosen you and me. He has chosen you and me. பாரு, சாதாரண ஆள். You are a normal person. அவர் ரோட்டில் நின்று பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன ரோட்டில் நின்று பாடுறாங்களே. இல்லை. Others will think he is singing on the road. நான் ரோட்டில் நின்று பாடல. I'm not singing on the road. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் அங்கே பாட முடியுது. I am the child of God, so only I am singing for him. அது எதுக்காக பாடுறேன்? எனக்காக பாடுறேன்னா I am not singing for me. அவங்களுக்காக நான் பாடுறேன். I am singing for them. அவங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நான் பாடுறேன். To overcome all the difficulties, I am singing for them. அவங்க போராட்டங்களுக்காக நான் போய் நின்று பிரசங்கம் பண்றேன். I am preaching for that people. அப்போ நான் பெரியவங்களா? அது நானா நீங்க? நாம பெரியவங்களா அவங்க பெரியவங்களா? Then consider that who is big, whether you or them. அவங்க தான் அழைப்பு ரொம்ப முக்கியம் நமக்கு. So calling is very important for us. அந்த அழைப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம என்ன கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறார். If God has given that precious calling to you, how we have to be. ஆனால் நம்ம இப்படி தான் இருந்தோம். But we have been like them. ஆனால் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிருக்கிறார். But God has changed our life. சரி, லூக்கா புஸ்தகம் Luke chapter 13, 23, 24 பாருங்க. நான் சொன்னல அழைக்கப்பட்டவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது. The persons who has been called by God, they have some responsibility in their life. பொறுப்பு இருக்குது பாருங்க. They have some responsibilities. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல அழைக்கப்பட்ட ஒரு போதகர்னா ஒரு பொறுப்பு இருக்குது எனக்கு. I have been called by God as a preacher. I have some responsibilities. இந்த பொறுப்பை நான் வந்து செயல்படுத்தணும். I have to do that responsibilities. ஒரு முதலமைச்சராக இருக்கிற அவருக்கு பொறுப்பு இருக்குது. If a CM also is having some responsibilities. ஒரு பிரதமருக்கு அவருக்கு ஒரு பொறுப்பு. PM also having some responsibilities. அப்போ ஒரு பதவி அப்படினு சொல்லும்போது சும்மா இல்ல, அந்த பதவிக்கு எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. If they are having some position, they are having some responsibilities. அப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குதுன்னு நம்ம உணரணும். We have to understood that if we have been called by God, we have some responsibilities. அதனால தான் அன்னைக்கு போன வாரத்துல கேட்டோம், ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்க கூப்பிடுறான். அவன் சொல்றான், நான் மாடு வாங்க போறேன், பொண்ணை பார்க்க போறேன், நான் வயலை பார்க்க போறேன்றான். So only we have seen about in the previous week that God is calling some persons. They are telling that I am going to my field. I am going to I'm going to have time with my wife. I am going to gaze my cows and everything. Hello. இல்லை எனக்கு மாடை காட்டிலும் எனக்கு மனைவியை காட்டிலும் எனக்கு வந்து வயலை காட்டிலும் என் அழைப்பு ரொம்ப பெருசு. My calling is bigger than the cows. My calling is bigger than the fields. My calling is bigger than everything. வாழ்க்கை வந்து அது அழைப்பின் வாழ்க்கை வந்து சீப்பா எண்ணக்கூடாது பாருங்க. You should not think your calling in a cheap way. ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை யோசிக்க கூடாது. You should not think after starting your calling. லூக்கா 14 chapter 14 26 ல இருந்து 35 வரைக்கும் verse 26 from verse 26 to 30. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். If anyone comes to me and does not hate his own father and mother and wife and children and brothers and sisters, yes, and even his own life, he cannot be my disciple. 27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னே செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். Whoever does not bear his own cross and come after me cannot be my disciple. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்தான், அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும் For which of you desiring to build a tower does not first sit down and count the cost, whether he has enough to complete it?
கர்த்தர் வந்து தன்னுடைய அழைப்பை பத்தி பேசுறாரு. God is talking about his calling. சிலுவையை பத்தி பேசுறாரு. He's talking about the cross. எப்படி வந்து என்ன நான் விசுவாசி ரட்சிக்கப்பட்டு சிலுவையை பின்பற்றணும்னு சொல்றாரு. How we have to get the salvation and how we have to follow him. வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூட சொல்றாரு. We should not give importance to other thing. எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாரு. We have to give importance to him. அதுதான் உனக்கு சரியான பொறுப்பு அது. That is the responsibility. இப்படி சொல்லி முடிச்சிட்டு சொல்றாரு. After saying these things, டக்குனு உலகப்புறமான ஒரு காரியத்தை சொல்றாரு. and then he is saying about the world thing. என்னப்பா ஒரு பில்டிங் கட்டறதுக்கு ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டானா பில்டிங்க. A man starts to build a building. அந்த பில்டிங்கை கட்டறதுக்கு முன்னாடி கட்ட முடிக்கலனா நாலு பேர் என்ன நினைப்பாங்க, என்னையா கட்டினா பாதியில விட்டுட்டானே அப்படி நினைப்பாங்களே. If we stopped the building work in between, what the people will think? அப்ப கட்டறதுக்கு முன்னே சொல்றான், கட்டறதுக்கு முன்னே யோசிக்கணுமா. He has to think before he is building the building. 30 இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனார்கள் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடி அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டா இல்லை என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் சிலுவை கணக்கு பாராமல் இருப்பானோ. For which of you desiring to build a tower does not first sit down and count the cost, whether he has enough to complete it? Otherwise, when he has laid a foundation and is not able to finish, all who see it begin to mock him, saying, this man began to build and was not able to finish. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு கர்த்தர்? Why God is saying these things? நம்முடைய அழைப்பு எவ்வளவு முக்கியமானதுக்காக இதெல்லாம் சொல்றாரு. God is telling these things to tell about the importance of our calling. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒரு ராஜாவை பத்தி பேசுறாரு. And then he is talking about a king. ஒரு ராஜா போய் சண்டை போட போறதுக்கு முன்னால, before a king is going for the war, அந்த எதிரியுடைய ராஜாவுக்கு நமக்கு எவ்வளவு பலன் இருக்குதா இல்லையா, சண்டை போட ஜெயிப்போமான்றதை யோசிக்கணுமா. he has to first think about the opposite king. சும்மா போயிட்டு சண்டைக்கு போனா நீ கஷ்டப்படுவ. If he is going for the war, something like that, he can't win. அப்ப அப்படியே சொல்றாரு 33ல. And in the verse 33 says, அப்படியே உங்களில் எவனாயில் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். So therefore any one of you who does not renounce all that he has cannot be my disciple. இங்கே தான் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். In this place we have to be very careful. கர்த்தர் என்ன சொல்ல வரார்? What God is trying to say here? உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்திருக்காங்க. If you have been given a good position, நீங்க தான் நிறைய பேருக்கு ஒரு தலைவரா இருக்கீங்க. you are the leader for many people. இந்த தலைவர்லாம் உங்களை தான் பின்பற்ற போறாங்க. இந்த தொண்டர்கள்லாம் உங்களை தான் பின்பற்ற போறாங்க. All the people is going to follow you. அப்போ நீங்க அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணுமே. You have to be a role model for them. நீங்க முன்மாதிரியா இருந்தா தானே நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க. If you be a role model for them, then only they will obey your words. நீங்க முன்மாதிரியா இல்லாத நீங்க சொன்னீங்கன்னா உங்களை வந்து உங்க சொல்லுக்கு அவங்க அசட்ட பண்ணுவாங்களே. If you are not being a role model for them, they won't obey your words. அதத்தான் இங்க சொல்ல வராரு. That he is saying these things. ஆனா நம்ம கிறிஸ்தவ சமுதாயம் என்ன பண்ண, எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள வந்து எல்லாத்தையும் வெறுத்துனா என்ன பண்ணு, எதுவுமே வேணாம், என்ன சொல்றது, ஓட்டாண்டியா இருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. But Christians are taking this verse as you should not have anything in your life. என்ன சொல்ல வராரு? What God அப்பா நீ அழைக்கப்பட்ட, you have been called. நான் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு வச்சிருக்கேன். I have given more responsibility to you. உன்னை நிறைய பேர் பின்பற்ற போறாங்க, நீ சொல்றதை கேட்க போறாங்க. Many people is going to follow you, they are going to obey you. நீ சொல்றதை அவங்க கேட்டு கீழ்ப்படினா நீ அவங்களுக்கு முன்மாதிரியா இருந்தா தான் நீங்க சொல்றதை அவங்க கேட்பாங்க. You have to be a role model for them, then only they will obey your words. ஒருவேளை அது மட்டும் இல்ல, not only this, நீங்க வந்து சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெngth இல்லனா சொல்றவங்களுக்கும் அது பிரயோஜனம் இருக்காது. If you are not having the proper strength to preach the people, the content won't be go to the people. நான் என்ன சொல்ல வரேன் இப்போ, what I am trying to say here, ஒரு பொறுப்பு வந்து நாம வந்து தயாரா இருக்கணும். if we have the responsibilities, we have to be ready. இப்போ நீங்க ஒரு கார் எடுத்துக்கின்னு போறீங்க. For example, if you are taking the car and going somewhere else, உங்களை நம்பி நீங்க நல்லா கார் ஓட்டுவீங்கன்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க ஒரு 10 பேர் 15 பேர், காரோ வேனோ வச்சிங்க. 10 people believed you and they are sitting inside your car. நீ வண்டி எடுத்துட்டு இப்படி ஆட்டி இப்படி விட்டினா
எப்பா நிறுத்திட்டு நான் இறங்கிடுறேன்னுவாங்க. If you started the car and if you trash to somewhere else, what they will do? They will get down from the car. புரியுதா இப்போ சொல்றது அழைப்புனா? Do you understand now? உங்களை நம்பி உட்காரணும் அவங்க. They have to believe you and they have to sit inside your car. நீங்க ஓட்டுறத அந்த அற்புதமான காரியங்களை பார்த்து அவங்க என்ன பண்ண, தம்பி நான் தூங்குறான் தட்டி அப்புறம் எழுப்பு பண்ணுவாங்க. நீங்க நிம்மதியா வருவாங்க அவங்க. If they see your driving skills, they may even sleep in the car. நீங்க ஏறி உட்கார வச்சு அப்படி இப்படி டடன் டிம்மு டிங் டாங்கனா, தம்பி If you're not driving your car properly, பார்த்துட்டம்பா உன் அழக, they will get down from the car. சலாம். They will say good morning to you. இருக்கீங்களா இல்லையா? Are you there? அதுதான் அந்த அழைப்பை பற்றி இங்கே பேசுறாரு. Jesus is talking about that calling. இத்த வேறு அத்தை வேறுலாம் இல்லை. So you should not think that you should not have this and that. உன்னுடைய அழைப்பு ரொம்ப பொறுப்புள்ளது. Your calling is having more இந்த responsibilities. பொறுப்புள்ள காரியங்களை நீ சரியா புரிந்து செயல்பட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் ஆள் கிடையாது. If you understood about your calling, if you work for that, you will be good in your life. விளங்குதா நான் சொல்றது? Do you understand? உன 5 நிமிஷம் தான் இருக்குது சொல்லி முடிப்போம். 5 minutes is there. இப்போ ஆண்டவரே சொல்றார் பாருங்க. God says here, ஆண்டவர் அறியாத மனிதர்கள், those who don't know about God, எதிர்காலத்தை எப்படி யோசிக்கிறாங்க, how they are thinking about the future. என்று இங்க ஒரு கதை சொல்றார். God is saying a story for that. லூக்கா 16 Luke chapter 16. ஆண்டவர் அறியாதவங்க எப்படி எதிர்காலத்தை பற்றி எவ்வளவு பெருசா யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாரு. The people who doesn't know about God, how they are thinking about the future. லூக்கா 16 அதிகாரம் 1 லிருந்து 8 வரைக்கும் எனக்கு அது இருக்குது. Luke chapter 16 from verse 1 to 8. என்ன கதை? What is the story? ஒரு பெரிய முதலாளி கிட்ட A rich man is there. ஒரு பெரிய ஒரு மேனேஜர் ஒர்க் பண்றாரு. A manager working under him. இந்த மேனேஜர் வந்து ரொம்ப நாளா ஒர்க் பண்ணுகிறாரு. Many years he has been working for him. ஆனா ரொம்ப திருட்டு கணக்கெல்லாம் பண்ணினுக்கிறாரு. But he is taking all the money from him. ஆனா இப்போ லைட்டா வந்து ஓனருக்கு தெரிஞ்சிடுச்சு. And the rich man got him red-handed. அதான் இங்க கதை இது. நான் That is இந்த the காலத்துக்கு ஏத்த story. மாதிரி சொல்றேன். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்றேன். I am explaining it for nowadays. நீங்க வாசிச்சு பார்த்தா தான் இருக்கும். If you read that story, it will be like that. உடனே அந்த மேனேஜரை கூப்பிடுறாரு. Then the rich man is calling his manager. தம்பி ரொம்ப தப்பா உனக்கு கேள்விப்படுறேன். I am hearing that you are doing bad things. உன்னை வேலையில இருந்து தூக்க போறேன்ட்டு. Now I am going to take you from the job. உடனே இது இயேசு சொல்ற கதை. Jesus is saying this story. உடனே அந்த மேனேஜர் என்ன பண்றாரு? After that, what the manager does? அந்த ஓனர் கிட்ட வாங்கின அதான் கடன் வாங்கினவங்க எல்லாம் கூப்பிடுறாரு. He is calling the persons who got the loans from the rich man. ஏன்னா அவன் யோசிக்கிறானா, because he thinks that ஐயோ நம்ம இப்போ மேனேஜரா உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டோம். Now we have worked as a manager for so many years. இப்போ வேலை போச்சுனா, if I lose my job now, நான் இப்போ போய் அந்த லேபருக்கு எங்கேயும் வேலை செய்ய முடியாது. I can't go and do the labor works. ஏன்னா உடம்பு இப்போ வணங்காது. Because my body won't accept for that. அப்படியே சொல்றான் இதுல. In the same way he is saying here, God is saying, Jesus நான் கார்ல போய் கார்ல வந்துட்டேன். Because I have went to my work in the car. நான் ஃளைட்ல வந்துட்டேன். And I went to my job in the flight. இப்போ இந்த வேலை போச்சுனா, if I lose this job, இப்போ சைக்கிள் எடுத்து என்னால ஓட்ட முடியாது. I can't go in the cycle for my work. எங்கேயும் போய் கொளுத்து வேலை செய்ய முடியாது. I can't go and do the labor works. லேபர் ஒர்க் அது அப்படியே சொல்றான். இயேசு அப்படியே சொல்றாரு. Jesus saying these things. உடனே அவன் என்ன பண்றானா, what he does, அந்த ஓனர் கிட்ட யாரெல்லாம் கடன் வாங்கினாலோ அவங்கள எல்லாம் கூப்பிடுறானா. those who got the loans from the rich man, he is calling that persons. ஒருத்தன் 10,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கான் அப்படின்றான். one person has got 10,000 as loan. பழைய காலத்து மாதிரி ஒரு குடம் எண்ணெய், ஒரு குடம் அந்த மாதிரி போட்டுருக்குது. இதை நான் இப்படி சொல்றேன். They have been given here like 1 can of oil, and but I am telling for nowadays. ஒருத்தன் கூப்பிடுறான், எவ்வளவு வாங்கி இருக்கற? He is calling one person and is asking how many rupees you got as a loan. 1 லட்சம் வாங்கி இருக்கறேன் சார். He is saying that I have got 1 lakh as a loan. ஒரு சீட் எழுதி 90 லட்சம் எழுது, 90,000 எழுது. He is saying him to write 90,000 as his loan. இன்னொரு ஆளை கூப்பிடுறானா. And he is calling another person. நீ எவ்வளவு கடன் வாங்கி இருக்கற? How much you got as a loan? நான் வந்து 80,000 வாங்கி இருக்கறேன். He is saying that I have got 80,000 as a loan. ஒரு சீட்டை வாங்கி 50,000 எழுது.
So get one sheet and you write 50,000 as your loan. ஏன் அப்படி சொல்றானா அவன்? Why he is saying like நான் that? இந்த வேலையை விட்டுட்டேனா, If I lose this job, நான் வெளியே போனேனா, if I went outside, அவங்கெல்லாம் என்னை வந்து பாராட்டி அவங்க கிட்ட இருந்து நான் பணம் வாங்கிக்க முடியாது மீதி பணத்தை. I can get the remaining money from them. அது மாத்திரம் வெளியே நான் போனேன்னா என்னை மதிப்பாங்க. If I go outside also many people will look at me in a respectful way. ஆஹா, அந்த ஆள் இருக்கு, வேலை இருக்கும்போது 50,000 நம்ம இந்த ஆளுக்கு குறைச்சி கொடுத்தான் நம்மள. They will think that he in his job when he is in job he has less our amount. ஐயோ, நமக்கு 20,000 குறைச்சி கொடுத்தான். He has given 20,000 discount for us. இவனை மதிப்பாங்க. So they will respect him. அது மாத்திரம் அப்புறம் போய் முடிஞ்ச பிறகு எப்ப அவனுக்கு இது பண்ணனே அதுல ஒரு பாதியாவது பணம் கொடுத்து சொல்லி கேட்டா கொடுப்பாங்க. If he asks after he is losing the job, he will go to that person and he will ask half of the amount. அதை வச்சு ஒரு ஒரு தொழில் பண்ணலாம் அல்லது ஒரு பிசினஸ் பண்ணலாம். From that money he can do the business. அப்படின்ட்டு அவன் நினைச்சானா. He thought like that. இது இயேசு சொல்றாரு கதை. Jesus says here. சொல்லிட்டு சொல்றாரு. After that he says. அந்த ஓனரே பார்த்து பாராட்டுறான் அந்த ஆளை பார்த்து. The rich person, after seeing these things, the rich person appreciated him. இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. I'm reading for you. 8வது வசனம். Verse 8. அநீதி உள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள். The master commanded the dishonest manager for his shrewdness, for the sons of this world are more shrewd in dealing with their own generation than the sons of light. 9. Verse 9. நானும் இப்போ சொல்கிறேன், ஏன் சொல்கிறாரு, இவ்வளோ சொல்லி கதை சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது அப்படின்னா நீங்கள் சாகும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் ஆகும்படி அநீதியான உலக பொருள்களால் உங்கள் சிநேகிதரை சம்பாதியுங்கள். And I tell you, after telling this story, he's telling these things to the disciples, and I tell you, make friends for yourselves by means of unrighteous wealth, so that when it fails, they may receive you into the eternal dwellings. என்ன சொல்றாருன்னா இந்த கதையில, what he says here in the story, அந்த ஆள் எவ்வளோ திருடனா இருந்தா கூட புத்தியா நடந்துக்கிறானோ. he is a thief but he is making the things in a wise way. அப்படியே ஒளியின் பிள்ளைகளை அப்படின்னா தேவ பிள்ளைகளை காட்டிலும் but the child of God, உலக பிள்ளைகள் கொஞ்சம் ஞானமா இருக்கிறாங்க, எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறாங்க. the child of the world is more is having the more light than the child of God. நான் வேலை போயிட்டேன்னா எதிர்காலத்தை எப்படி வாழ போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு செயல்படுறான் அவன். He is thinking about, if I lose my job, how I am going to lead my life. ஆனா அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் தரிசனமே இல்ல, யோசனையே இல்லாத இருக்கிறாங்களேன்னு சொல்றாருங்க. But those who have been called by God, they are not having the vision of their future, they are not having any plans for the future. அதுக்கு தான் சொல்றாரு. So only he says here, எப்பா உலக பொருள் ஜனங்களை சம்பாதிங்கள். You have to get the people by your world wealth. ஏனா ஜனங்களை சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் அவன் பெரிய ஆளா இருப்பான். Because who is buying the world people, he is a great person. இன்னைக்கு கூட ஒரு பிரதமரா இருக்கட்டும், ஒரு முதலமைச்சரா இருக்கட்டும், அவ்வளவு பெரிய பதவி யாரால கிடைக்குது? How the CM and PM are getting that position? அவங்க ஜனங்களை சம்பாதிச்சாங்க. They are having the people in their hand. அவங்களுக்காக அவங்க ஓட்டு போட்டாங்க. People has been voted for them. அந்த ஜனங்களை சம்பாதிச்சதுனால தான் அவங்க ஓட்டு போட்டாங்க, அவங்க பெரிய ஒரு முதலமைச்சரா மாறாங்க. They have earned the people, so only they have got the position. ஒரு பிரதமரா மாறுறாங்க. They are becoming as PM. அப்போ ஜனங்களை சம்பாதிக்கிற வேலையில அழைக்கப்பட்ட மனுஷன் செயல்படணும்ன்றார். So those who have been called by God, they have to be very careful in earning the people. நீ ஜனங்களை சம்பாதிச்சினா, if you earn the people, நான் உன்னை நல்ல லெவல்ல உட்கார வைப்பேன்றார் கர்த்தர். I'll make you to sit in a good position. hello இருக்கீங்களா? Are you there? இந்த உலகம் வெறும் முதலமைச்சர் பிரதமர் ஒரு பதவி கொடுக்கும். The world will give you PM position and CM position. ஆனா கர்த்தர் இப்படி பிள்ளைகள் நீங்க ஜனங்களை சம்பாதிச்சீங்கன்னா, but the child of God, you and me, if we earn the people,
for him. அவர் பெரிய இந்த உலகத்துல உங்களை பெரிய அளவுல உயர்த்துவாரு. In the world also he will lift you up. பரலோகத்துல உங்களுக்கு பெரிய பேரும் புகழும் உண்டாகும். In the heaven also you will have the honor and glory. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஆகவே அழைப்ப ஜாக்கிரதையா யோசிங்க. So you have to think about calling in a good way. எதிர்காலத்தை குறித்து சிந்திங்க. You have to think about your future. என்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பெரிய ஆளா ஆக்கிறதுக்கு நான் ஜனங்களை சம்பாதிக்கிற ஒரு மனுஷனா மாறணும். If I want to be a good person, if I want to be in good position in my future, I have to earn people for the kingdom of God. ஜனங்களை சம்பாதிக்கணும் என்ன அர்த்தம்? What does mean by earning of people? நமக்கு நல்ல குணம் இருக்கணும். We have to have the good அன்பு இருக்கணும். good habit, good love. பேச்சு திறமை இருக்கணும். We have to have the communication skills. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு நம்ம தீர்வு சொல்லணும். We need to give solutions for their problems. அவங்களுடைய குழப்பங்களுக்கு நாம் அந்த குழப்பங்களை தீர்த்து வைக்கிற ஒரு மனுஷனா மாறணும். We have to clear their confusions in their life. அப்போ ஜனங்கள் உங்க பக்கமா வருவாங்க. Then you can earn the people. கர்த்தர் உங்களை பெரிய அளவில் உயர்த்துவார். Then God will lift you up. நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let us pray. இன்னைக்கு கூட பாருங்க, நான் 2 நாளா விளம்பரம் ஒன்று வருது. 2 days I'm seeing an advertisement. ஒரு 2-3 நாளா 2-3 days I'm seeing an advertisement. இந்த வேதம் சொல்றதெல்லாம் உண்மை. Whatever the Bible says, all the things are true. இயேசு சொல்றது ரொம்ப உண்மை. What Jesus says inside the Bible, everything is true. ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் இந்த உலகத்தின் பிள்ளைகள் ஞானவான்களா இருக்கிறாங்க. The people of world is having more wisdom than the people of God. ஒரு விளம்பரம் வருது. I have seen one advertisement. அந்த விளம்பரத்துல In that advertisement, ஒருத்தர் தாடி வச்சுன்னு பேசுறாரு. an old man is speaking in that advertisement. என்ன சொல்றாரு? What he says there? ஒரு மிஷின் இருக்குதாம். He has one machine. பைபிளை பத்தி சொல்றாங்க, ஆனா பைபிளை சொல்ல அவங்க. He is talking about the Bible, but he is not telling it is from the Bible. ஒரு மிஷின் இருக்குதாம். One machine is there. அந்த மிஷின்ல ரா மெட்டீரியல் 10 கிலோ போடுறாங்க. They are pouring 10 kilogram of materials inside that. 8 கிலோ அதுக்கு அவுட்புட் வரணும். But they are getting only 8 kgs of output. ஆனா ஒண்ணுமே வரலனா, but if you are not getting anything from that, அந்த மிஷின் வேஸ்ட். the machine is waste. அட்லீஸ்ட் அந்த 10 கிலோ போடுறதுல ஒரு 8 கிலோ வரணும். ஆனா 6 கிலோ வந்தாலும், if you are giving input as 10 kg, it should get 6 kg at least. அந்த மிஷின்ல ஏதோ ரிப்பேர் இருக்குது. If you are seeing, it means it has some problems in it. ஆனா அந்த மிஷின்ல போடுற அவுட்புட் 10 கிலோ போடுற அவுட்புட், if you are giving 10 kgs of input inside, இன்புட்ல அவுட்புட்ல ஒண்ணுமே வரலனா, if you are not getting anything in the output, அந்த மிஷினை தூக்கி குப்பையில தான் போடணும். we have to throw the machine in the trash can. ஏனா அது ஒண்ணுத்துக்கு உதவாது. because it's not used for anything. அப்படினு சொல்றாரு. So he is saying like that. சரி, மிஷினை போட்டுருவீங்க. You can throw the machine. இந்த வாழ்க்கையான மிஷினை என்ன பண்ணுவீங்க? What you will do your life? விளம்பரம் வருது, அதுக்கு நீங்க வாங்க, இதுக்கு தீர்வு காணணும்னு சொல்றாங்க. He is saying that you come here, you will get the solution for your life. இந்த வாழ்க்கைன்ற மிஷினை என்ன பண்ணுவீங்க? What you are going to do for your life? என்ன பண்றனா, சந்தோஷம் என்கிற அவுட்புட் வரதுக்காக, if you want to get the joyness as an output, படிச்சு பார்க்கறானா சந்தோஷம் வரலையா? they are getting education, they are not getting the joy as an output. காலேஜுக்கு போய் பார்க்கறானா சந்தோஷம் வரலையா? they are giving input as going for the college, they are not getting the joyness in the output. சம்பாரிச்சு பார்க்கறானா அவுட்புட் வரலையா? they are going for the job, but they are not getting the joy as an output. பிசினஸ் பண்ணி பார்க்கறானா அவுட்புட் சந்தோஷம் வரலையா? they are doing business as input, but they are not getting joyness as output. வெளிநாடு போய் வேலை செய்து பார்க்கறானா அவுட்புட் சந்தோஷம் வரலையா? they are going for the abroad jobs as a input, but they are not getting joyness as output. திருமணம் பண்ணி பார்க்கறானா அவுட்புட் சந்தோஷம் வரலையா? they are getting married to as an input, but they are not getting the joyness as output. குழந்தை பெத்து பார்க்கறானா சந்தோஷம் வரலையா? அவுட்புட். they are getting child as an output, as an input, but they are not getting joyness as their output. அப்ப இந்த மெஷின் என்ன பண்ணுவீங்க? what you are going to do for this man? எங்க கிட்ட வாங்க. you can come to us. இத ரிப்பேர் பண்ண முடியாது. you can't repair this machine. ஏனா அவுட்புட் சுத்தமா வரலையே. because your output is not working. அப்போ இத பிரிச்சி பீஸ் ஆக்கி மறுபடியும் அசெம்பிளி பண்ணனும்.
So we are going to segregate all the parts and we are going to make them join again. இங்க வாங்க So you can come here. அப்படின்னு விளம்பரம் பண்றாங்க. He is doing advertisement like that. வாழ்க்கையை பத்தி. They are doing advertisement for life. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? But what they are doing? ஒரு கட்டணம் ஒரு வசூல் பண்றாங்க. ஒரு பணம் கொஞ்சம் கட்டுங்க, நாங்க உங்களுக்கு கத்து தரோம். They are saying that you have to come and pay the money, then we will teach you. பிசினஸ் பண்றாங்க. They are doing as a business. ஆனா அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் But you and I have been called. ஜனங்களுடைய வாழ்க்கையை வந்து பீஸா ஆக்கி பிரிச்சு போட்டு செயல்படுறவங்க கிடையாது. We are not segregating each and every part of the people. நீ அப்படியே வா. You come as like that. இயேசுவை பத்தி நான் சொல்றேன். I am teaching you about Jesus. உன்னை முழுசாவே உன் வாழ்க்கையில உள்ள வந்தார்னா பிரிச்சு போடாதே இல்ல சரியாகிட்டு வரும். If God enters into your life, you can't get separated, you will be changed. Amen. Amen. என்ன இப்படிப்பட்ட விளம்பரம் பண்றாங்க. They are doing advertisement like that. ஆனா அவங்க காசுக்காக செய்றாங்க. But they are doing for the money. ஆனா நீங்களும் நானும் But you and I மனுஷனுடைய நல்வாழ்வுக்காக நம்மளே அர்ப்பணிக்கிறோம். We have to dedicate ourselves for the life of the people. பணத்துக்காக செய்யல. We are not doing for the money. அவங்க வாழ்க்கையை நல்லா இருக்கிறதுக்காக செய்யறோம். We are doing these things to make their life happy. கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் செய்வார். God will do everything for us. அவதான் நம்ம ஒரு பொறுப்பாளியா இருக்கிறோம். So we have to be a responsible person. எதிர்காலத்தை யோசிங்க. We have to think about the future. கடவுள் உங்களுக்கு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். God has planned a great thing in your future. உங்களுடைய அழைப்பு காரியங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. You have to understand about your calling. தொடர்ந்து வரீங்க. You are continuously coming. நன்றி. So thank you for that. கடவுள் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். God will do miracles in your life. ஜெபம் பண்ணுவோம். So let's pray. அன்பின் பிதாவே, Heavenly Father, இந்த வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். we are thanking for this time. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். In Jesus' name we are coming to you. உம்முடைய வேத வசனத்திலிருந்து அழைப்பினுடைய பொறுப்புகளை எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்காக நன்றி. We thank you for telling us the importance of calling in this day. இந்த பொறுப்பான மக்களாய் நாங்கள் ஜீவிக்க We have to live our life with responsibility. உம்முடைய ஆவியானவர்களுக்குள்ள கிரியை செய்வதற்காக நன்றி. Your Holy Spirit should work in us. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை போராட்டம் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற மக்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. We are the responsibility for the people who are having problems and conflicts in their life. எங்களை நம்பி ஜனங்கள் வருவதற்கு எங்களை நாங்கள் தயார் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. We have to make ourselves ready to teach the people. எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. Create us, Lord. எங்களை நல்லா பேச வைங்க. Make us to speak properly. எங்களை நல்லா சிந்திக்க வைங்க. Make us to think properly. எங்களை நல்லா யோசிக்க வைங்க. Make us to think properly. எங்களை ஆண்டவர் இன்னும் நான் கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை எங்களுக்கு உண்டாக்குங்க. Make us to learn more and more things. நாங்கள் விளையாட்டா ஏதோன்ற வாழ்க்கையை வாழாதபடி We should not live our life normally. ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் நான் ஆகணும், இப்படி தான் நான் முன்னேறணுன்ற அந்த எண்ணத்தோட வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. We should have the thinking of I have to be like this, I have to live my like this. We have to decide like that, Lord. நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே தீர்மானம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. Before we are starting our calling, we have to decide the things. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. உம்மையை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to follow you, Lord. உம்மையை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. Make us to have hope in you. உம்மையை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Make us to believe in you. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. Oh, we thank you, Lord. அந்த பிள்ளைகள் வந்திருக்கிற அத்தனை பேரையும் தூரத்துல இருந்து பார்க்குற அத்தனை பேரையும் கர்த்தர் bless பண்ணுங்கப்பா. Those who have come here, those who are watching from far away, bless each and every person. வார்த்தைகள் அவளை உருவாக்கட்டும். Your word should create them, Lord. ஆவியானவர்களை உருவாக்குவாராக. Holy Spirit should create them, Lord. நல்ல விதத்துல அவர்கள் வாழ்வார்களாக. They should live their life in a good way. நல்ல ஒரு தலையா இருப்பார்களாக. They should be a head. நன்றி ஆண்டவரே. Oh, we thank you. உமக்கே துதி கன மகிமை சொல்லுங்க. We are giving all the honor and glory to you. இயேசுவின் நாமத்தில். In Jesus' name. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. Amen. ஆமென். ஷாலோம்.